முகநூலில் முதல்வர் மற்றும் திமுக அமைச்சர்கள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு திருவாரூர் மாவட்ட பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யும் அளவிற்கு முகநூலில் வெளியிட்ட கருத்துக்களின் விவரம் என்ன? திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே உள்ள கப்பலுடையான் கிராமத்தைச் சேர்ந்தவர் சதா சதீஷ். வழக்கறிஞரான இவர் திருவாரூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவராக இருந்து வருகிறார். இவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உதயநிதி, டிஆர்பி ராஜா, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் குறித்து தனது முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் இதுகுறித்து திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உதவி ஆய்வாளர் நேரு மற்றும் போலீசார் சதா சதீஷின் முகநூல் பக்கத்தை ஆய்வு செய்து அவதூறு கருத்துக்கள் இருப்பதை உறுதி செய்தனர். அதைத் தொடர்ந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், இரு பிரிவினருக்கு இடையே மோதலை உருவாக்குதல் உள்பட 4 பிரிவுகளின் கீழ் சதா சதீஷ் மீது வழக்கு பதிவு செய்தனர். அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் நடேச தமிழார்வன் கொலை வழக்கு சம்பந்தமாக ஆஜராக சேனாதிபதி மற்றும் தினேஷ் ஆகியோர் கடந்த 7ஆம் தேதி வந்துள்ளனர். அவர்கள் வந்த காரில் அரிவாள் உட்பட ஆயுதங்கள் இருந்ததை பார்த்து காரை பறிமுதல் செய்த திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் காரில் பயணித்த 4 நபர்களை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அரிவாள் உட்பட ஆயுதங்கள் இருந்த கார் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள பாஜக பிரமுகரான சதா சதீஷ் கார் என்பது குறிப்பிடத்தக்கது.